வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். ஸோ இது இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ அந்த டாப்பிக்கில் தான் we are discussing. ஸோ ஆல்ரெடி வந்து 5 parts of the videos completed. ஸோ ஆல்ரெடி we have discussed inventory control concepts, அதோட important terms, formulas. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் TRB, TNPSC, TANCET. ஸோ அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி we have discussed some of the engineering service and gate examination questions also. ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ. சரியா? ஸோ மோஸ்ட்லி தான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்லையும் எல்லா ரிலேட்டட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஷுவராக வந்து வி கேன் ஸ்கோர் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வி கேன் ஆன்சர். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து வி கேன் கெட் நவ். ரைட். ஸோ பிஃபோர் கோயிங் வித் த வீடியோ, ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சேனல், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் அண்ட் கற்பிப்போம். ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸோ இதை வந்து லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து ஐ ஹவ் ப்ரொவைடட் இன் த டிஸ்கிரிப்ஷன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட் வந்து கேட் கொஸ்டின்ஸ் இதான் ஸ்டார்ட் பண்ணி ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் அப் டு ஹியர். ஸோ வந்து ஓவர் டைம் எவ்வளோ தேர்ட் மந்த்தில் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து யூ ஸ்டார்டட். ஸோ 30 யூனிட்ஸ் வந்து ஓவர் டைம் யூஸ் பண்ணணுங்கிற வரை பார்த்துருப்போம். ரைட். ஸோ லெட்ஸ் செக் வித் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இப்போ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி ஆஃப் ஆன் ஐட்டம், ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி எனக்கு கொடுத்தாச்சு. ஸோ Q max அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ Q max இஸ் 100. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா, இட் இஸ் அச்சீவ்ட் வித் இன்ஃபைனைட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட், த இன்வென்ட்ரி பிகம்ஸ் 0 ஓவர் 1.5 month. ஸோ அந்த 1.5 monthங்கிறது அப்போ என்னது? ஸோ 1.5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஐ ஆம் கெட்டிங் எ பிளேசிங் ஆர்டர். இது வந்து லீட் டைம். சரியா? ஸோ லீட் டைம் வந்து 1.5 monthsன்னு அர்த்தம். ஸோ இன்வென்ட்ரி பிகம்ஸ் 0 ஓவர் 1.5 months. 1.5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எனக்கு வந்து 0 ஆயிருது. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ரீப்ளேஸ். ஸோ 1.5 மாதத்துக்கு ஒருக்கா ஐ ஹவ் டு பிளேஸ் தி ஆர்டர். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு கேட்டோம்னா இப்போ டோட்டல் மந்த்ஸ் இப்போ எவ்வளோ வேணும் நம்மளுக்கு? 12 months டிவைடட் பை லீட் டைம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டேஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த 365 டிவைடட் பை அந்த லீட் டைம் வந்து டேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 365 போட்டிருப்போம். இங்கே மந்த்ஸில் கொடுத்தனா 12னு போட்டிருக்கேன். ஸோ 1.5. ஸோ 1.5 வந்து ஐ கேன் ரைட் இன் 3/2 எழுதிக்கலாம். சரியா? ஸோ 3/2. ஸோ அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 2/3. ஸோ 4. ஸோ 8. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 8. ஸோ 8 டைம்ஸ் வந்து ஐ ஹவ் டு பிளேஸ் ஏ ஆர்டர். சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கு? இப்போ இந்த சைக்கிள் கண்டினியூஸ் த்ரூ த இயர். ஆர்டரிங் காஸ்ட் இப்போ கொடுத்தாச்சு. ஸோ C0. ஸோ தே ஹவ் கிவன் ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100. அதே மாதிரி இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் வந்து ₹10 பெர் ஐட்டம். ஸோ பெர் மந்த் கொடுத்துருக்கு. ஸோ வந்து எனக்கு ஆனுவல், அப்போ இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. 120. ஸோ 120 ரூபாய்ஸ் தான் ஹோல்டிங் காஸ்ட் பெர் இயர். சரியா? ஸோ இப்போ ஆனுவல் காஸ்ட் வந்து கேட்டிருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு எவ்வளவு? ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட் இருந்தால் அது சேர்ப்போம். ஸோ இங்கே வந்து அதை பற்றி எதுவும் கொடுக்கல பர்ச்சேஸ். ஸோ வி கேன் டைரக்ட்லி டேக். சரியா? ஸோ ஹோல்டிங் காஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் பெர் ஐட்டம். சரியா? ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வேணும்னா அதான் ஹோல்டிங் காஸ்ட். ஸோ CH வேணும்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ Q ஆவரேஜ் இன்ட்டு CH தான் ஃபார்முலா படிச்சிருப்போம். பட் இங்கே Q மேக்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ Q ஆவரேஜ் வேணும்னா ஃபார்முலா Q/2 அதான் படிச்சிருக்கோம். சரியா? ஸோ Q/2 போட்டிங்கன்னா 50 எனக்கு 100/2 50 இன்ட்டு CH 120. ஸோ எவ்வளோ வரும்? 60. ஸோ 6,000 rupees. ஸோ வந்து எனக்கு ஹோல்டிங் காஸ்ட் வந்து 6,000 rupees. ஸோ இப்போ ஆர்டரிங் காஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 8. ஸோ ஒரு ஆர்டருக்கு வந்து ஐ ஹவ் ஸ்பெண்ட் 100 rupees. ஸோ 100 into 8 போட்டிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ 100 into 8 போட்டிங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் ஆல்சோ யூ கேன் கெட் 800 ஆர்டரிங் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் வேணும்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். 6,000 + 800 போட்டிங்கன்னா 6800. ஸோ இங்கே பர்ச்சேஸ் காஸ்ட் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹவ் டு ஆட் பர்ச்சேஸ் காஸ்ட் இன்ட்டு ஸோ காஸ்ட் பெர் ஐட்டம். ஸோ ஒரு ஐட்டத்துக்குள்ள காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே கொடுக்காதனால we can leave it. ஸோ 6800 அதான் ஆன்சர். ஆப்ஷன் D. 2007 கேட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன் a machine shop, so pins of 15 mm diameter are produced so at a rate of, ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி கன்சப்ஷன் மாடல். ஸோ வந்து EOQல 3 மாடல் படிச்சிருப்போம். ஸோ பேசிக் EOQ மாடல். ரைட். ஸோ அதே மாதிரி EOQ வித் ஷார்ட்டேஜ், அதே மாதிரி EOQ வித் ப்ரொடக்ஷன், அந்த கன்சப்ஷன் மாடலாக படிச்சிருப்போம். அது வந்து தேர்ட் மாடல். சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு? ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ P
ப்ரொடக்ஷன் ரேட் வந்து 1000 பெர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி கன்சப்ஷன் ரேட், ஸோ டி பார் ஆர் மந்த்லி கன்சப்ஷன் ஸ்மால் டின்னு வைப்போம். கேபிட்டல் டிங்கிறது ஆனுவல் கன்சப்ஷன், ஸோ இது வந்து மந்த்லி. ஸோ 500 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலாக வந்து எஃப்னு ஒரு டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அது வந்தாலே அதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 1 மைனஸ் டி பை பி. ஸோ டேரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 மைனஸ் 500 டிவைடட் பை 1000. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட். ஸோ எஃப் வந்து இப்போ எவ்வளோ வரும்? ஸோ சிம்பிளை பண்ணுங்க 1000 மைனஸ் 500, அதே மாதிரி 500 பை 1000 வரும். ஸோ 1/2, எஃப் வந்து 1/2 எனக்கு கிடைக்குது ஆன்சர். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ த லாட் சைஸ் இஸ் 1000. ஸோ லாட் சைஸ் வந்து 1000 கொடுத்தாச்சு. சரியா? ஸோ லாட் சைஸ்னா இதான் Q வந்து 1000 எனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி, ஸோ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி வேணும்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை வித் த எஃப் வேல்யூ. இந்த எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். Q இன்ட்டு எஃப், அவ்வளோதான் ஃபார்முலா. இது ரெண்டையும் மல்டிப்ளைனா யூ வில் கெட் த Q மேக்ஸ் வேல்யூ. ஸோ 500. ஸோ 500 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், இதான் ஷார்ட். சரியா? இதுதான் ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் மாடல். சரியா? ஸோ கன்சப்ஷன் மாடலில் we are getting, ஸோ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல் வேணும்னா அந்த எஃப் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு அந்த லாட் சைஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா மல்டிப்ளை பண்ணி யூ வில் கெட் த வாட் இஸ் த மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருக்கும். சரியா? இதுக்கு ரிலேட்டடாக பார்க்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. பட் வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்போம். ஸோ தேர்ட் மாடல் EOQல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஸோ கம்ப்யூட்டிங், ஸோ வில்சன்ஸ் எக்கனாமிக் லாட் சைஸ். ஸோ வில்சன்னாலே பேசிக் எக்கனாமிக்கல் தான். சரியா? So by mistake the demand rate estimate used was 40% higher than the tree. So demand rate. So அதே மாதிரி due to this error in the large size consumption, the total cost of the setup plus inventory holding per unit time what would rise above the true RTM by approximate எவ்வளவு அடியும் மாதிரி கேட்டது. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் இனிஷியலாக உள்ளது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா என்ன? பேசிக் மாடல் ரூட் ஆஃப் 2D C0 இன்ட்டு CH. இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40% ஹையர் தேன் த ட்ரீ டிமாண்ட். டிமாண்ட் வந்து எனக்கு 40% வந்து அதிகமாயிருச்சு. ஸோ டிமாண்ட் நியூ வந்து அப்போ எவ்வளோ இருக்குன்னா 40% அதிகம். ஸோ 40% அதிகம்னா 140%. ஸோ 140% ஆஃப் டினா என்ன எழுதலாம்? 1.4D. ஸோ அதான் எனக்கு 140%. 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.4D அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் நியூ. ஸோ நியூ டோட்டல் காஸ்ட் வேணும்னா யூ கேன் டேக். ஸோ எகெயின் இந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு, ஸோ டிமாண்ட் நியூ வந்து இப்போ எவ்வளவு? 1.4 இன்ட்டு டி இன்ட்டு C0 இன்ட்டு CH. தான் டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா. அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் வந்து ரூட் ஆஃப் 1.4 மட்டும் தனியாக வச்சுருங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே போட்டிங்கன்னா யூ கேன் யூஸ் த ஓல்டு காஸ்ட். கரெக்டா? ஸோ இது வந்து ஓல்டு காஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா தான், டோட்டல் காஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ ரூட் ஆஃப் 1.4 அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ வரும். ஸோ 1.44 இருந்தால் அப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து 12 ஸ்கொயர். ஸோ 1.2 ஸ்கொயர் இருந்தால் 1.2 ஸ்கொயர் வந்து 1.44 வரும். சரியா? ஸோ அப்ராக்சிமேட்லி இது 1.2 அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ 1.2 அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வந்து டோட்டல் காஸ்ட் ஓல்டு. சரியா? ஸோ 1.2 டைம்ஸ்னா என்ன அர்த்தம்? 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இன்க்ரீஸ் வந்து 20% இன்க்ரீஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ 20 பக்கத்தில் இருக்க வேல்யூ பாருங்க, அவ்வளோதான். ஸோ 20 பக்கத்தில் இருக்கு 18 இஸ் த ஆன்சர். 18.3. சரியா? ஸோ ஆப்ஷன் சி நாட் ஏ, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் வி ஆர் யூசிங் த ஃபார்முலா, பேசிக் EOQ மாடல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இல்லை, 1999 கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் PRS பீரியாடிக் ரிவ்யூ ரீஆர்டர் சிஸ்டம் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இது வந்து பீரியாடிக் ரிவ்யூ ஆர்டர். ஸோ அதை வந்து P சிஸ்டம் அண்ட் Q சிஸ்டம் ரெண்டு இது படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அதில் வந்து விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம் ரெக்வயர்ஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் இன்வென்ட்ரி லெவல். ஆக்சுவலாக அது தப்பு. சரியா? பீரியாடிக் மானிட்டரிங், ஸோ ஒரு ஃபிக்ஸட் பீரியட் வச்சிருப்போம், 2 weeks ஆர் 3 weeks. ஸோ அந்த டயத்தில் தான் we are going to monitor. ஸோ கண்டினியூஸ் மானிட்டர் எதுக்கு வரும்னா Q மாடல் தான் வரும், நாட் ஏ P மாடல். சரியா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷனை வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ PRS இஸ் ஏ யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோல் ஆஃப் பெரிசிபிள் ஐட்டம்ஸ். அதான் சொல்லியிருப்போம். பெரிசிபிள்னா எக்ஸ்பைரி டேட், வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து we are going to monitor. பீரியாடிக்காக வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். டெய்லி வந்து அது எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிக்ஸட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ PRS ப்ரொவைட்ஸ் பேசிஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் டு அக்கௌண்ட் ஃபார் வேரியேஷன்ஸ். டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
அதனால we are having adjustments. அது கரெக்ட் தான். In PRS inventory holding costs are high. கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா வந்து ஹோல்டிங் காஸ்ட் வந்து ஏன்னா பீரியட் தான் செக் பண்ண போறோம். ஸோ 2 months இருந்தாலும் 2 monthsக்கான ஹோல்டிங் காஸ்ட் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட். குவான்டிட்டி பத்தி நான் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்லி டைம் தான் ஃபிக்ஸ்டு. ஸோ கண்டிப்பா வந்து ஹோல்டிங் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ தீஸ் 3 ஆர் ரைட், ஒன்லி ஏ இஸ் த ராங் ஆன்சர். சரியா? ஸோ ஜஸ்ட் வி கேன் ரீகால். ஸோ பி சிஸ்டம்னா என்ன, கியூ சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ பி சிஸ்டம், ஸோ தான் பி மாடலோட டயக்ராம். ஸோ யூ கேன் சி கிளியர்லி. சரியா? ஸோ வந்து ஆக்சுவலாக அந்த எம்ங்கிறது மேக்ஸிமம் தான், கியூ மேக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே எம்னு கொடுத்துருக்காங்களே அதான் மேக்ஸிமம், கியூ மேக்ஸ் லைன். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி லைன் வந்து இது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டைமு, ஒய் ஆக்சிஸ் இன்வென்டரி லெவல் கியூ. ஸோ பீரியாடிக்காக வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே வருவோம். இந்த டைம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 0 to T1 அந்த டைமும், அதே மாதிரி T1 to T2, அதே மாதிரி T2 to T3. ஸோ இந்த டைம் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இங்கே லைன் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, தீஸ் 3 டைம்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஒன். பட் குவான்டிட்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து போயிட்டே இருந்திருக்கும், அதனால ஐயோ ஆர்டர் பல்க் ஆர்டர் பண்ணியிருப்பேன். பட் செகண்ட் டைம் எனக்கு அந்தளவு போகலை. ஸோ வி ஹவ் ஆர்டர் சம் வாட் லிட்டில். ஸோ அடுத்தது வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? ஸோ குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி சேம். ஸோ இங்கே கியூ வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வேரியபிள் குவான்டிட்டி. சரியா? டைம் வந்து ஃபிக்ஸ்டு, வேரியபிள் குவான்டிட்டி. ஸோ இதான் வந்து இப்போ ஆர்டரிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டர், இங்கே வருது. ஸோ எகெயின் இந்த பீரியட் வந்தவொடனே வந்து ஐ ஆம் கோயிங் டு பிளேஸ். பட் எனக்கு ஃபுல்லாக கன்செப்ஷன் ஆகலை, ஏன்னா வந்து இங்கே தான் எனக்கு வந்து இது மாதிரி ஆர்டர் பாயிண்ட் வந்துருக்கு, இங்கே வரைக்கும் வரல. பட் எனக்கு அந்த டைம் வந்தோடனே ஐ ஆம் பிளேசிங் ஆர்டர் எகெயின். ஸோ மறுபடியும் வந்து அதே மாதிரி பட் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் ஆர்டர் பண்ணுவோம், ஏன்னா இன்னும் ஸ்டாக் எனக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஐ ஆம் பிளேசிங் ஆர்டர் மினிமம், ஏன்னா கியூ மேக்ஸுங்கிற இதுதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுக்கேற்ற மாதிரி தான் வி ஆர் பிளேசிங் ஆர்டர். சரியா? இதான் வந்து யுவர் ஃபிக்ஸடு பீரியாடிக் ரிவ்யூ சிஸ்டம். சரியா? டைம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரியா? ஒன்லி திங் குவான்டிட்டி ஒன்லி வேரிஸ். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா லீட் டைம் ஃபார் ரீப்ளனிஷ்மெண்ட், ஸோ எல்டி அப்படின்னு வச்சிருக்கோம். மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல் கியூ மேக்ஸ், கரண்ட் இன்வென்ட்ரி. ஸோ இவனை கரண்டாக இப்போ இருக்கிற வந்து சி நான் வச்சிருக்கேன். சரியா? ஸோ ஆர்டர்டு குவான்டிட்டி நான் எவ்வளோ பண்ணோன்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி எவ்வளோ மைனஸ் கரண்ட் இன்வென்ட்ரி லெவல். ஸோ அதான் இது. ஸோ இங்கே எம்னு வச்சிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம கியூ மேக்ஸ்னு வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ கியூ மேக்ஸ் எம்ங்கிறது இங்கே மேக்ஸ், கியூ மேக்ஸ் மைனஸ் சி. ஸோ இதான் வந்து ஆர்டர் குவான்டிட்டி. ஆர்டர் குவான்டிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சால் மைனஸ் கரண்ட் இன்வென்ட்ரி லெவல் எவ்வளோ இருக்கோ ரெண்டையும் மைனஸ் பண்ணினா யூ வில் கெட் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ மேக்ஸிமம் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து இப்போ பி மாடல் வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி கேட்டாங்கன்னா டி, இது வந்து டிமாண்ட் ரேட், அந்த பெர் மந்த். ஸோ டிமாண்ட் ரேட்னு அர்த்தம். சரியா? ஸோ டிமாண்ட் ரேட் ஸ்மால் டினா இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸட் ரிவ்யூ டைம் இருக்கு இல்லையா, ரிவ்யூ டைம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரிவ்யூ பீரியட். ஏன்னா 2 weeks ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம், அந்த டைம் தான் ரிவ்யூ பீரியட். டிங்கிறது ரிவ்யூ பீரியட் பிளஸ் டிங்கிறது டிமாண்ட் ரேட் இன்ட்டு லீட் டைம் வந்து எவ்வளவு, ஆர்டர் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் ஆஃப் அரைவல் லீட் டைம் கொடுத்துருப்பாங்க பிளஸ் சேஃப்டி ஸ்டாக். ஸோ இதை வந்து இஃப் யூ ஆர் இன்க்ளூடட் யூ கேன் கெட் த மேக்ஸிமம் ஸ்டாக் கிடைக்கும். சரியா? இது வந்து டிமாண்ட் ரேட்டு, ரிவ்யூ பீரியட், லீட் டைம், சேஃப்டி ஸ்டாக். சரியா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ அசியூம் தட் த ரிவ்யூ பீரியட் இஸ் டிசைடட் டு பி 3 days. சரியா? அண்ட் த ஆவரேஜ் டிமாண்ட் பெர் டே இஸ் 10 units. ஸோ ஆவரேஜ் டிமாண்ட் வந்து கொடுத்தா டிமாண்ட் ரேட் வந்து 10. ஸோ ஸ்மால் டி வந்து 10 எனக்கு. ஸோ சேஃப்டி ஸ்டாக்கும் 10 கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல் எவ்வளோ கேட்டிருக்கு, அதே மாதிரி கரண்ட் இன்வென்ட்ரி லெவல் 15 கொடுத்தாச்சு. ஃபைண்ட் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நான் எவ்வளோ ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கியூ மேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதில் வந்து கரண்ட் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆர்டர் எவ்வளோ பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கியூஎம்எஸ் ஃபார்முலா தெரியும், டிமாண்ட் ரேட் இன்ட்டு ரிவ்யூ பீரியட். ஸோ டிமாண்ட் ரேட் வந்து 10. ஸோ 3 days ஒன்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன், அதனால் 10 × 3 ப்ளஸ் டிமாண்ட் ரேட் எகைன் தெரியும் 10. ஸோ இங்கே லீட் டைம் வந்து எதுவும் கொடுக்கலன்னா ஐ கேன் அசியூம் 1 day. ஸோ இங்கே டேஸில் இருக்கிறதுனால 1 day நான் அசியூம் பண்ணியிருக்கோம். சரியா? லீட் டைம் வந்து 1 ப்ளஸ் சேஃப்டி ஸ்டாக் இங்கே 10. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஆட். ஸோ 10 + 10 + 30 50 units கியூ மேக்ஸ். ஸோ கியூ மேக்ஸ் வந்து 15, எனக்கு கரண்ட்டாக இருக்கிறது 15 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும் யூ கேன் கால்குலேட் 35. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பி சிஸ்டம் இதான். அதே மாதிரி செகண்ட் சிஸ்டம் ஃபிக்ஸட் ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம். ஸோ இங்கே என்ன ஆர்டர் வந்து ஆக்சுவலாக அந்த கியூ வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த குவான்டிட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கியூ. ஸோ திஸ் குவான்டிட்டி இஸ் ஃபிக்ஸட் ஒன். சரியா? தேர் இஸ் நோ சேஞ்ச். பட் டைம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். எனக்கு இங்கேருந்து இப்போ இது வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி விச் ஐ கேன் ஸ்டோர் இன் மை ஏரியா. ஸோ இங்கேருந்து இப்போ இங்கே இந்த பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ ஐ ஆம் பிளேசிங் ஆர்டர். ஸோ இமீடியட்டாக ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ எகெயின் இட் இஸ் கம்மிங் டவுன் அண்ட் இந்த லைனை டச் பண்ணோன்னே ஐ ஆம் கோயிங் டு ரீப்ளேஸ். ஸோ பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிளாக இருக்கும். ஸோ இங்கே எனக்கு 0 to T1 அதிகமான டேஸ் இருக்குது, பட் T1 to T2 வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி T2 to T3 ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ தீஸ் 3 டிஃபரெண்ட் டைம் பீரியட்ஸ். ஸோ T1, T2, T3 எல்லாமே வேரியபிளாக இருக்கும். பட் ஆர்டர் குவான்டிட்டி EOQ பண்ணுறோம் இல்லையா, 500 units எனக்கு ஆர்டர் போடணும்.
அதே செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணது 500 தான் பண்ணுவோம், தேர்ட் டைம் ஆர்டர் பண்ணுறது 500 தான் ஈச் டைம் ஐ ஆம் கோயிங் டு பிளேஸ் த ஆர்டர். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ரீஆர்டர் பாயிண்ட். எந்த பாயிண்ட் வந்து வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த ஆர்டர், அதாவது ரீஆர்டர் பாயிண்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ இது அனதர் நேம் கண்டினியூஸ் ரிவ்யூ சிஸ்டம். சரியா? கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம், குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்கு, கம்மியாகிட்டே இருக்கா, எவ்வளோதான் இப்போ பேலன்ஸ் இருக்குங்கிறத கண்டினியூஸ்லி வி ஆர் கோயிங் டு மானிட்டர். அதான் இன்வென்ட்ரி லெவல் இஸ் ரெகுலர்லி மானிட்டர்னு சொல்கிறோம். And order is triggered when inventory reaches the reorder point. So reorder point வந்து நான் டச் பண்ணோன்னே I am going to place a order. சரியா? அதே மாதிரி டைம் வந்து வேரியபிளா இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ the order quantity Q is fixed and depends on the ordering cost and holding cost. EOQ ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, C0 by CH. அதை டிபெண்ட் ஆகி தான் இவர் ஆர்டர் குவான்டிட்டி வந்து இருக்கும். reorder point depends on the lead time for replenishment and demand rate. ஸோ reorder point வந்து D bar. ஸோ D bar into lead time. ஸோ அதை ஃபார்முலா படுத்திருந்தோம். சரியா? ஸோ ரீஆர்டர் பாயிண்ட் இதுக்கு வந்து ஃபார்முலா அதுதான். சரியா? ஸோ D barனா ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஆர் டிமாண்ட் ரேட். ஸோ டிமாண்ட் ரேட் D barங்கிறது இன்ட்டு லீட் டைம். இதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறது. சரியா? ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவான்டிட்டி. சரியா? இதான் டிஃபரன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப், எக்கனாமி இன் பர்ச்சேசிங், எலிமினேஷன் ஆஃப் த பாசிபிலிட்டி ஆஃப் டூப்ளிகேட் ஆர்டரிங். ஸோ இது எல்லாமே உண்டு தான். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 ஸோ எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ ஏபிசி ஐட்டம்ஸ், ஏ ஐட்டம்ஸ். ஸோ ஏ ஐட்டம்ஸ் ஆர் ரெக்வயர்டு. ஸோ வெரி மினிமம் சேஃப்டி ஸ்டாக் வந்து வைக்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன்ல வந்து நோ சேஃப்டி ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க, பட் அது கிடையாது, வெரி மினிமம் லெவல். ஸோ கண்டிப்பாக வந்து லோ சேஃப்டி ஸ்டாக் வந்து இது வந்து வச்சிருப்போம் ஏ ஐட்டம்ஸ்னாலே. ஸோ அதே மாதிரி கிளாசிஃபைங் ஐட்டம்ஸ் ஏபிசி கேட்டகரிஸ் ஃபார் செலக்டிவ் கண்ட்ரோல் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஹஸ்பண்ட் அரேஞ்சிங் ஐட்டம்ஸ் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆனுவல் யூசேஜ். ஆனுவல் யூசேஜை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் ஃபார் ஏ ஏபிசி அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், selective control manages time more effectively. ABC analysis based on the Pareto distribution. Selective control manage correct தான். அதே மாதிரி ABC based on Pareto correct. But there is no relation. But ரெண்டுமே correct. But there is no relation. So option B. சரியா? So next question. ABC analysis in materials management is a method of classifying the inventories. So based on, so எதை பேஸ் பண்ணி வந்து we are going to categorize, இப்போ தான் படிச்சிருந்தோம், annual usage. சரியா? So based on the Pareto's principle correct. First in first out, last in first out policy can be used for material valuation, அதுவும் கரெக்ட் தான். Simulation can be used, actually அது U. சரியா? So used for inventory control, அதுவும் கரெக்ட். EOQ formula ignores variation in the demand variation. நம்ம fixed order quantity எல்லாமே கரெக்ட் தான். 1, 2, 3, 4. சரியா? EOQ ignores variation எல்லாமே இருக்காது, ஃபிக்ஸடாக இருக்கும். So ABC method of inventory control. So group A item consists of what is the usual percentage of items of the item. So minimum percentage of the quantity வந்து கம்மியா இருக்கும். So 10 to 20% of the quantity தான் இருக்கும் A ஐட்டத்துல. So next, which one of the following is correct? So in the basic EOQ model, if lead time increases from 5 to 10 days, then வந்து lead time வந்து increase ஆகிறதுனால EOQ. So EOQ formula வந்து நம்ம lead time உள்ள வராது. So there is no change, அதே தான் வரும். So remain the same. So EOQ formula வந்து படிச்சிருக்கோம், only root of demand C0 and CH இதெல்லாம் வரும். சரியா? So in the EOQ model, if the unit ordering cost is doubled, so எனக்கு வந்து இப்போ ஆர்டரிங் காஸ்ட் மட்டும் டபுள் ஆகுது. ஸோ வாட் இஸ் த EOQ? ஸோ இதை தான் இப்போ ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். ஸோ 2 into டிமாண்ட் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் மட்டும் டபுள் ஆகுது. ஸோ C into 2 into C0 divided by H. சரியா? ஸோ இது வந்து √2 இன்ட்டு, ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் ஒரே இதில் எழுதிக்கிறேன், √2 D C0 by CH. ஸோ √2 டைம்ஸ் இன்ட்டு EOQ. ஸோ √2ங்கிறது எனக்கு வாலி தெரியும், 1.414. ஸோ இன்க்ரீசஸ் 1.414 டைம்ஸ், அவ்வளோதான். சரியா? ஸோ EOQ இஸ் த குவான்டிட்டி அட் விச் த காஸ்ட் ஆஃப் கேரியிங். ஸோ காஸ்ட் ஆஃப் கேரிங் வந்து EOQல வந்து எப்படி இருக்கும், ஈக்குவல் டு த ஆர்டரிங் காஸ்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் we have arrived. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் C0. சரியா? ஸோ கேரிங் காஸ்ட்னா ஹோல்டிங் காஸ்ட். சரியா? இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அட் EOQ பாயிண்ட். அதை பேஸ் பண்ணி தான் we have arrived the formula, அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பேசிக் EOQ மாடல், ஸோ D வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டைரக்ட்லி யூ கேன் சப்ஸ்டிட்யூட் இந்த ஃபார்முலா, EOQ தான் கேட்டிருக்கு.
ஸோ வந்து we have solved n number of problems. ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ டிமாண்ட் வந்து 60 per monthல கொடுத்துருக்கு. ஸோ கன்வெர்ட் இன்டு இயர். ஸோ இன்டு 12. ஸோ 12 ஆர்டர். ஸோ இங்கே வந்து பெர் யூனிட் பெர் மந்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12. ஸோ 12 கேன்சல் ஆகுது. ஸோ 12 இன்ட்டு 12. ஸோ வெளியே எடுத்தீங்கனாலும் 12 தான் வரும். ஆன்சர் 12. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். Within 30 seconds you can complete. Next. So if the annual demand of an item becomes of ordering cost double, holding cost 1/4. சரியா? ஸோ இது வந்து இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ EOQ ஃபார்முலாவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்து இப்போ என்னது பிகம்ஸ் ஆஃப். ஸோ D/2 எனக்கு டிமாண்ட் வந்து D/2 இன்ட்டு. ஸோ எனக்கு ஆர்டரிங் காஸ்ட். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 2 இன்ட்டு C0 ஆகுது. கரெக்டாக டபுள்ஸ் அதான் 2 இன்ட்டு C0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஹோல்டிங் காஸ்ட் CH ஹோல்டிங் காஸ்ட் வந்து 1/4. ஸோ CH/1/4 போட்டுக்கோங்க. CH/4 1/4. சரியா? ஸோ இதில் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஸோ என்ன வரும் ரூட் ஆஃப் 4 மட்டும் வருது இல்லையா? ஸோ 4 ஆக்சுவலாக இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் கேன்சல். ஸோ என்ன வரும் ஸோ 4 இன்ட்டு D C0 இங்கே 2 டிவைடட் பை CH. ஸோ ரூட் 4 வந்து 2. ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2D C0 டிவைடட் பை CH கிடைக்கும். ஸோ 2 டைம்ஸ். சரியா? ஸோ அதே மாதிரி டிமாண்ட் இஸ் டபுள்டு. சரியா? அண்ட் த யூனிட் காஸ்ட் அண்டு ஆர்டரிங் காஸ்ட் ஆர் ஆஃப்டு. ஸோ வாட் வில் பி த EOQ கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் காஸ்ட் ஆல்சோ இங்கே வந்து உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. சரியா? ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு 2D ஆர்டரிங் காஸ்ட். ஸோ வந்து ஃபார்முலால எழுதிக்கிடுவோம். சரியா? ஸோ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸோ டிமாண்ட் வந்து 2D ஆயிடுச்சு இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஆஃப். ஸோ C0/2 தான் வந்துருக்கு. அதே மாதிரி ஹோல்டிங் காஸ்ட் ஆல்சோ ஹோல்டிங் காஸ்ட்னா நம்மளுக்கு என்னது இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். ஸோ அது வந்து ஆஃப் தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே யூனிட் காஸ்ட் ஆல்சோ தே ஹவ் given C/2. சரியா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணீங்க யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை எடுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இங்கே 2. ஸோ இங்கே ஒரு 2 அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2D C0 டிவைடட் பை ஸோ CH இன்ட்டு C. ஸோ இங்கே வந்து 4. ஸோ இங்கே 2 கீழே வரும். சரியா? ஸோ 4 இன்ட்டு ஸோ இங்கே பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா எடுப்போம் இல்லையா C. ஸோ இதான் EOQ ஃபார்முலா. ஸோ ரூட் 4 again 2 இன்ட்டு EOQ. ஸோ 2 டைம்ஸ். ஸோ ட்வைஸ். ஸோ ஆன்சர் வந்து ட்வைஸ். அவ்வளோதான். சரியா? So அடுத்து which one of the following is an inventory system that keeps a running record for the month in storage and replenishes the stock when it drops to the certain. So fixed quantity நாலே we are going with the EOQ. So EOQ base பண்ணி தான் we are arriving. சரியா? So next match the following. So procurement cost. So procurement cost வந்து என்னன்னு கேட்டிருக்கு. Carrying cost னா என்ன அர்த்தம்? So carrying cost which is related to holding the material. So B க்கு வந்து 1 கன்ஃபார்மா தெரியும். So இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு. So C4 வந்து ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆயிருது. EOQ வந்து பிரேக்கிங் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ ரீஆர்டர் பாயிண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரொக்யூர்மெண்ட் லீட் டைம். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ROP லீட் டைம் வந்து டிமாண்ட் ரேட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஸோ இப்போ வந்து ரீஆர்டர் பாயிண்ட் வந்து D3. ஸோ D3 அதே மாதிரி இப்போ ஆப்ஷன் C இதான் மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இப்போ ஒன்றுக்கு வந்து 2 ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் ரிசீவிங் ஆர்டர். அதை பேஸ் பண்ணி தான் வேர் ஹேவிங் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட். சரியா? So next there are two products A and B. So it is same question. I think already we have discussed. So last video la discuss பண்ணிருக்கலையா the same அதே question தான். இது 1:4 னு வந்தது நினைக்கிறேன். சரியா? Just we are having the ratio தான் எடுக்க போறோம். So substitute in the formulas you will get answer. சரியா? So the shop owner with an annual demand A units having a ordering cost P per order and carrying cost I. Actually அது I. ஸோ ஃபார்முலா தான் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு D. ஸோ டிக்கு பதிலாக டிமாண்ட் வந்து ஏன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே C0 பதிலாக Pன்னு இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் 2AP. ஸோ 2AP வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் C அவ்வளோதான்.
ஸோ டைரெக்டாக ஃபார்முலா தான் நோட்டேஷன் மாற்றிருக்காங்க அவ்வளோதான். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தியரி த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQனா என்னன்னு கேட்டிருக்கு, ஆப்டிமம் லாட் சைஸ் அதுதான். ஸோ விச் ஆர் த காஸ்ட் ஆர் ரிலேட்டட் டு இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டில் வர்றதுன்னு கேட்டிருக்கு. ஸோ கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட். ஸோ அதான் பார்த்துருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் குட் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ். ஸோ இது கிடையாது. அப்சலின்ஸ் கண்டிப்பாக வந்து கேரி பண்ணணும், ஏன்னா இது வந்து அவுடேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ ஸ்கிராப் ஐட்டம் ஹோல்டிங் தான் வரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் அதில் தான் வரும், படிச்சிருக்கோம். நெகோசியேஷன் வித் சப்ளையர் வந்து உள்ள கிடையாது, சரியா. ஸோ வந்து நாட் ரிலேட்டட். தீஸ் ஆல்சோ நாட் ரிலேட்டட். ஸோ 2, 3, 4 ஆப்ஷன் சி, சரியா. அப்சர்வேஷன் அவுடேட்டட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்கிராப் ஐட்டம் எல்லாத்தையும் ஹோல்டு தான் பண்ண போகிறோம், சரியா. ஹோல்டிங் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் காஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் கன்சிடர். ஸோ ஒயில் டிட்டர்மினிங் த EOQ எக்கனாமிக் லாட் சைஸ் ஃபார் பர்ச்சேஸ் டிட்டர்மின் பண்ணுறதுக்கு எதுனா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், செட்டப் காஸ்ட் எல்லாமே தான் வரும், சரியா. ஸோ இது 3 இன்க்ளூட் ஆகும், 1, 2 and 3 ஆல் த 3, சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே காஸ்டிங். ஸோ சி வந்து 100. ஸோ ஐ திங்க் இது அதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன், 900. ஸோ காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் 100, சிஹெச் வேல்யூ 2. ஸோ EOQ கண்டுபிடிங்க. ரூட் ஆஃப் 2 into 900 into C0 100 divided by ஹோல்டிங் காஸ்ட் வந்து 2, சரியா. ஸோ இது போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ 300 அவ்வளோதான், ஆப்ஷன் பி. ஸோ 900. ஸோ அதில் வந்து நான் 3 மட்டும் எடுத்துருக்கேன், 4 ஜீரோஸ் இருக்கேன், 2 ஜீரோ எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின். ஸோ கேட் 2020, சரியா. அதாவது லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த MRP இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஸோ வந்து நோட் பண்ணும்போது கீ பாயிண்ட்ஸ் எழுதி சொல்லியிருந்தேன். வெரி ஹை, ஹோல்டிங் காஸ்ட் வந்து வெரி ஹையாக இருக்கும். செட்டப் காஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 0. இது எந்த மாதிரி மாடலுக்கு வரும்னா we have studied the lot for lot மாடல். ஸோ லாட் ஃபார் லாட்டுக்கு தான் வந்து ஹோல்டிங் காஸ்ட் இஸ் வெரி ஹை, செட்டப் காஸ்ட் இஸ் 0 அந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவோம்னு படிச்சிருக்கோம், சரியா. ஸோ லாட் ஃபார் லாட் இஸ் ஆன்சர். ஸோ இது ரீசெண்டாக கேட்ட கேட் கொஸ்டின். So these are the questions which are involved in the engineering service and gate service examination related to inventory control. So next we will start with the operation research. So on the subject we will discuss about the various topics, சரியா. So if you really like our videos, so like பண்ணுங்க. அதே மாதிரி so don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, so they can also watch and they also get a free knowledge. So thank you for your valuable time. Thank you. We will meet again.